வழக்கில் முதல் குற்றவாளிகளை தனியாக வைப்பதற்கு திட்டங்கள் ஏதும் உள்ளதா என்று மதுரை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வினிதா, சிறைக்கு வரக்கூடிய முதல் குற்றவாளிகளை தனியாக வைப்பதற்கு ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பான ஒரு கேள்வியை தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது. குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை நீதிபதி பரத சக்கரவர்த்தி விசாரித்து வந்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் மனுக்கள் தொடர்பான விசாரணை. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி பல்வேறு ஆவணங்களை எல்லாம் பார்க்கும்போது தான் அதிர்ச்சி அடைந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த வாரம் தான் கஞ்சா புழக்கத்திலிருந்து அவர் கஞ்சா பயன்படுத்தியவர் சிறையிலிருந்து முன்ஜாமீன் கேட்டு அவர் அனுமதித்த இந்த விண்ணப்பம் என்பது மீண்டும் அவர் மூலமாகவே வரப்பெற்றிருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அதாவது போன மாதம் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டவர் இந்த மாதமும் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறார். இது போன்று தொடர் குற்றத்தில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம்? முதல் குற்றவாளிகளை தனியாக சிறையில் அடைக்கப்படுவதற்கான ஒரு பணிகளை சிறைத்துறை மேற்கொள்கிறதா அல்லது தொடர் குற்றவாளிகளை அவர்கள் வைக்கப்படுகிறார்களா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருக்கிறார். அதன் மட்டுமல்லாமல் இது தொடர்பான சிறைத்துறை விளக்கம் அளிக்கும் போது வயது வாரியாக நாங்கள் சிறையில் அடைக்கக்கூடிய பணிகளை தான் மேற்கொள்கிறோம். எனவே தொடர் குற்றவாளி முதல் குற்றவாளி என்று பார்ப்பதில்லை என்பன போன்ற கருத்துக்களை சிறைத்துறை தெரிவித்து வந்தது. இருப்பினும் முதல் தடவை குற்றம் செய்யக்கூடியவர்கள் அவர்களை தனியாக சிறையில் அடைத்தால் அவர்கள் மீண்டும் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து குற்றம் செய்பவர்களுடன் அவர்கள் பழகவிட்டால் அவர் தொடர் குற்றவாளி ஆகக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. இது போன்ற ஒரு நிலை நாட்டிற்கு நல்லதல்ல என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய நீதிபதி இது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை சிறைத்துறை டிஐஜி தாக்கல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை நாட்டின் குற்றங்களை செய்பவர்கள் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவே சிறைத்துறை இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் தொடர் குற்றங்களில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடாது என்றும், எனவே முதல் தடவை குற்றம் செய்பவர்களை தனியாக அடைத்து வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சிறைத்துறையில் இருக்கின்றனவா, அதற்கான கட்டமைப்புகள் இருக்கின்றனவா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை தான் நீதிபதி பரத சக்கரவர்த்தி இந்த வழக்கின் போது கேள்வியாக கேட்டு இது தொடர்பாக சிறைத்துறை உரிய ஒரு விளக்கத்தை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.